மக்களே, நேத்து ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அட்வொகேட் நெல்சன் வீட்டுக்கு ராஜபோகன் மற்றும் மனைவி போயிட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்காக போயிருக்காங்க. பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடந்திருக்கும். ஆனா அங்க பேச்சுவார்த்தையை மீறி கைகலப்பு வரையும் போயிருக்குது. அதுல கைகலப்பு போனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே அமைச்சு லாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க கொலை மிரட்டலா இருக்கட்டும், கெட்ட கெட்ட வார்த்தைகளா இருக்கட்டும், அங்க பண்ண சம்பவங்கள்லாம் ரொம்ப மோசத்தின் உச்சமா இருந்தது. அப்படி என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற டீட்டெயிலான தொகுப்பு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கொஞ்சம் டிலே தான், மன்னிச்சிருங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். நிறைய பேர் ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணாம, யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. தயவு கூர்ந்து அதை பண்ணிட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். என்ன இஷ்யூ, அப்படி என்ன இஷ்யூ ஆச்சு உங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்வொகேட் நெல்சன் அப்படின்ற நபர் வந்து சோசியல் மீடியால இந்த கட்சி அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசுவார். எல்லா கட்சிகளையும் தாக்கி பேசுவதும் உண்டு. அப்படி என்ன பண்ணியிருக்கிறார், கடந்த 2 நாளுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சிக்கு எதிராக வீடியோவை 2 வீடியோ போட்டிருக்கார். ஸோ குறிப்பா ஒரு கட்சிக்கிட்ட இருந்து கடன் வாங்கி இந்த இடத்துல நிலம் வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். இங்க வீட்டுக்கு வந்தாங்களே ராஜபோகன் மற்றும் அவங்க மனைவி, அதுல குறிப்பா அவங்க ஏதோ ஒரு லேகியம் பிஸ்னஸோ ஏதோ வந்து மாதிரி இது பிஸ்னஸ் பண்ணுறாங்க போல். அதில் வந்து நல்லா இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஷன் சொன்னாங்க, அதில் நல்லா இல்லை, அதில் எஃப்எஸ்சியும் இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்குன்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியை பற்றியும் பேசினார், இந்த இதுவை பற்றியும் பேசினாங்க. ஓகே, இந்த 2த்தையும் பற்றியே அவர் பேசி வீடியோ போட்டுட்டார். வீடியோ போட்டதுக்கப்புறம் இந்த வீடியோவை இவங்க பார்த்துருக்காங்க போல, இந்த ராஜபோகன் மற்றும் மனைவி இதை பார்த்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவர் கண்டென்ட்டை பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டை பேசுனா வந்து நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்கு. அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்களை பற்றி ஒரு அலிகேஷன் வச்சிருக்காரு, நீங்கள் இந்த மாதிரி தவறுதலாக பண்ணுறீங்க, இது மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லும்போது அதை நீங்கள் கேட்கறது நியாயம்தான், தப்பு கிடையாது. அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு வரும்போது அவங்க 2 பேர் மட்டும் வரல. அந்த வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணியிருக்காரு, அந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்த ஒரு நபரை கூட்டு வந்திருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள. வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணியிருக்காரு, ஸோ அட்வொகேட் நெல்சனோட அப்பா சரி வீட்டுக்கு வராங்களே, அவர் ஏதோ ஒரு இது தலைவராக இருந்திருக்காரு போல, சரி வராங்களே பேச விடுவோன்ற மாதிரி பேச வீட்டுக்குள்ள அனுமதிச்சிருக்காரு. அந்த நேரம் பார்த்து இவங்க சர்ச்சுக்கு போயிருக்கிறார். யாரே சர்ச்சுக்கு வந்து நெல்சன் போயிருக்கிறாரு போல, வீட்டில் இல்லை. கரெக்டாக அவங்க வீட்டுக்கு வர நேரம் இவங்க 2 பேரும் வந்திருக்கிறத பார்த்து நெல்சனோட அம்மாலாம் வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. பேசும்போது வீடியோ ரெக்கார்டும் பண்றாங்க, ஃபுட்டேஜை ரெக்கார்டுமே பண்றாங்க. ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன கேட்குறாங்கன்னா, ராஜபோகனோட மனைவி என்ன பேசுறாங்கன்னா, இப்போ நீ எங்களுக்கு எதிராக ஒரு விஷயத்த சொல்ற, அந்த சொல்ற விஷயத்துக்கான ப்ரூஃப் காட்டு, நாங்க எல்லாத்தையும் எஃப்ஐவி வாங்கி வச்சிருக்கோம், இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம், எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு, நீ இப்படி சொன்னல அந்த வீடியோல நாங்க இப்படி பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி நல்லா இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு, ஆதாரம் காட்டுன்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது. அங்க கேட்கறாங்க, நான் பதில் சொன்னேன், நீ எப்படி அலிகேஷன் வைப்ப, நாங்க எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்றோம்னு அவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டிருக்க டைம்ல வந்து இவர் போன் எடுக்க போறார். இதுக்கு நடுவுல அந்த ஒருத்தவங்க லேடி பேசிட்டு இருக்காங்களே, லேடி பேசிட்டு இருக்க பக்கத்துல இருந்த ராஜபோகன் என்ன பண்றாரு, தள்ளுறார். இப்ப பேச்சுவார்த்தைனா பேச்சா மட்டுமே இருக்கணும், அங்க தள்ளுமுள்ள எல்லாம் ஏற்பட்டிருக்க கூடாது. அவர் சொன்னாரா, இந்த மாதிரி சொன்னாருன்னா நீங்க ப்ரூஃப் காமிச்சிட்டு நீ சொன்னது தப்புப்பா அப்படின்றது பேசி தீர்த்திருக்கலாம். ஆனா அது நடக்கல, தள்ளுமுள்ள ஏற்படுது. ஃபர்ஸ்ட் இவர் தள்ளுறார். தள்ளின உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்தர் யாராவது அடிக்கிறனா அப்போ நம்ம பிடிச்சி நம்ம தடுக்க பார்ப்போம், இது பண்ணுவோம்ல, அப்படி இவர் ஃபர்ஸ்ட் தள்ளி இருக்கார். அதுக்கப்புறம் அவர் பிடிச்சி இங்கே அடிதடியோ தள்ளுமுள்ள ஏற்பட்டிருக்கு. இந்த பாயிண்ட்ல வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பாயிண்ட்ல அவங்க அம்மாவுமே எட்டி உதைச்சார். யாரு, அட்வொகேட் நெல்சனோட அம்மாவையும் ஃபேமிலியும் நிறைய தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சார் அப்படின்றத சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே தள்ளி லாக் பண்ணிடுறாங்க. எப்படி வீட்டை விட்டு வெளியே தள்ளி லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிட்டு இவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க. அதுல குறிப்பா அவங்க அம்மாவுக்கு ஏதோ வயிற்றுல பிரச்சனையா, அதுக்கு வந்து இது ஸ்கேனர் இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதை எட்டி வச்சு எப்படி இதுல குறிப்பா அட்வொகேட்டோட நெல்சனோட சட்டை கிட்டலாம் கிழிஞ்சு தொங்குது, அந்த நிலைமையில தீவிரமா இருக்குது. இந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணிட்டாங்க, வெளியே தள்ளிட்டாங்களா, இவங்க வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. இவர் வெளியே போயிட்டு நீ என் கையால தான்டா உன் நீ செத்தனா அது நான் தாண்டா காரணம்ன்ற மாதிரி கொலை மிரட்டல் ராஜபோகன்ற நபர் பேசுறாரு. இன்னொரு பக்கம் தைரியமான ஆம்பளையா தான் வெளியே வாடா, டேய் நீ ஆம்பளை தானே வெளியே வா அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுறது, வெளியே வாடான்ற மாதிரி அவங்களை கூப்பிடுறது, அந்த மாதிரி சம்பவங்களையும் பண்றாங்க. இதுல குறிப்பா வந்து நீங்க ஏன் ஒரு பொம்பளையை அடிக்க வைக்கிறீங்களே, எல்லாம் நியாயமானு கேட்டா, என் புருஷன் வந்து பொம்பளையை அடிக்கிற அளவுக்கு அவளை கேவலமானவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருமே பேசுறாங்க. இதுல தப்பு, கெட்ட வார்த்தைகள் பேசுனது, கடுஞ்சொற்கள் பயன்படுத்துவது, இதுல வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு அதுல தள்ளுமுள்ளு பண்ணுவதெல்லாம் தப்பு. இவங்க மேல பெரிய தப்புகள் இருக்கு. என்ன பண்றாங்க, இப்படி நடந்துகிட்டே இருக்கு. உடனே என்ன பண்றாங்க, அக்கம் பக்கம் இருக்கிற நபர்கள் என்னடா இங்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்ற மாதிரி ஊருக்காரங்க நிறைய பேர் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமே இவங்க வந்து வெளியே வாடா, தைரியம் தான் வாடான்ற மாதிரி, இவங்க வீட்டை பூட்டிட்டு உள்ள சேஃபா இருக்காங்க, வெளியே வாடான்ற மாதிரி இருக்கு. உடனே ஊருக்காரங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா விசாரிக்கும் போது அங்க ஊருக்காரங்களுக்கும் இவருக்கும் ராஜபவனுக்கும் சண்டை போகுது.
அங்க தள்ளு முள்ளு உச்சக்கட்ட சண்டை போகுது. அந்த சண்டையில வந்து அவருடைய வேட்டி அதெல்லாம் கைண்டி போற அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தார். இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க நிலைமையில தான் டப்புன்னு என்ன பண்றாரு, கோவத்தின் உச்சியில ஒரு பேக் எடுத்துட்டு வந்திருக்காங்க போல. அந்த பேக்ல இருந்து டப்புன்னு ஒரு கத்தியை உருவுறாப்படும் மக்களே. இது எவ்வளவு பெரிய தப்பு. ஆல்ரெடி நீ செத்தனா அதுக்கு நான் தான்டா காரணம், நான் தானே உன்னை கொல்லுவேன்ற மாதிரி சொன்னதா இருக்கட்டும். அடுத்து இவங்களோட இன்டென்ஷன் வந்தவொடனே கத்தி அடிக்கிறேன். இப்ப இவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தா பேச்சுவார்த்தைக்கு மட்டுமே வந்திருக்கணும். எதுக்கு கத்தி எடுத்துரும்? நீ கத்தி எதுக்கு எடுத்துன்னு வர? எதுக்கு எடுத்துட்டு வர? அதை எடுத்துட்டு வரதுக்கான காரணம் என்ன? அப்போ நீ கொலை பண்றது, த்ரெட்டன் பண்றது, மிரட்டுறதுக்காக தான் முழுக்க முழுக்க வந்திருக்கு. இதுக்கே அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்கணும். தப்பு. இது எவ்வளவு பெரிய விஷயம். அசால்ட்டா கத்தி எடுத்துட்டு போறது, இது பண்றது. அவர் ஒரு வீடியோல ஒரு கண்டென்ட்டை போட்டிருக்காரு, பேசியிருக்காருன்னா நீ சட்டப்படி நடவடிக்கை எடு. இந்த மாதிரி தப்பா பண்ணியிருக்காரு, நீ அவர் மேல கேஸை போட்டு ஃபைல் பண்ணி அவர் லீகலா ஆக்ஷன் எடு. அப்ப ஏதாவது பதில் சொல்லனா நீ அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அடுத்த கட்டத்துக்கு போலான்னா லீகலா தான் போகணும். இந்த மாதிரி போயிட்டு மிரட்டுறது, த்ரெட்டன் பண்றது, கத்தி எடுத்து கொலை முயற்சி பண்ணுவதுன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான செயல். அந்த இடத்துல கத்தி எடுத்துன்னு வந்திருக்காரு. உடனே அவங்க ஒய்ஃப் வந்து போடுன்னு அவங்க ஒய்ஃப் புடுங்கினதுக்கு அதுக்கப்புறம் நிறுத்துறாங்க. அவங்க திரும்ப திரும்ப வார்த்தைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, உடனே ஊருக்காரங்க இப்படி என்ன பண்ணிருக்காங்க, போலீஸுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க உள்ளே. ஸோ உள்ள அந்த ஃபேமிலியும் ஃபோன் பண்ணியிருக்கு, ஊருக்காரங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ண உடனே போலீஸ் வந்திருக்குது. போலீஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா விசாரிச்சிருக்கணும். இதில் குறிப்பாக வந்து அவரை யார் அட்டாக் பண்ணாரோ அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். போலீஸ் வந்தா எதுவுமே கேட்கல. ஊருக்காரங்க சொல்றாங்க கத்தி எடுத்துன்னு வந்திருக்காரு சார், கத்தி எடுத்துட்டு வந்திருக்காரு, நீங்க கேட்டே ஆகணும். இது ரொம்ப தவறு. கத்தி எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. பேச வந்தா பேச மட்டும் தான் வந்திருக்கணும். அதுல எப்படி ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு வருவீங்க? அப்ப இவரோட இன்டென்ஷன் பேசுவது இல்ல, வேற ஏதோ இருக்குது அப்படின்றது கிளியர் கட்டா அந்த இடத்துல ப்ரூவ் ஆகுது. போலீஸுமே அந்த இடத்துல பெருசா பண்ண மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதுல அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லயே நம்ம பாக்குறோம். அவர் வந்து என்ன சொல்றாரு, இந்த மாதிரி சார் பண்ணிருக்காங்க, ஆக்ஷன் எடுங்க, அட்வொகேட் தான்னா கூட்டு போயிடுறாங்க. அங்க அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுற மாதிரி முடியுது. இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள அட்மிட் பண்ணி அந்த செக்கப்பை பண்ணியிருக்கிறாங்க. அங்க போலீஸ் அதிகாரிலாம் வந்து விசாரணை நடத்தி சில பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுல நாம் தமிழர் கட்சிக்காக தான் அவர் வந்தாரா, இல்ல அவருடைய பிசினஸை பத்தி பேசிட்டாங்க அதனாலதான்ற மாதிரி ரெண்டு தரப்பா வெளியே பேசிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசினார், அந்த கட்சியில ஒரு நபராக இப்ப இருக்கிறார், அதனால வந்து அந்த கட்சிக்காக இவர் வந்து அட்டாக் பண்றாருன்றது ஒரு தரப்பும். ரெண்டாவது இல்லப்பா அவங்க பிசினஸை பத்தி தப்பா பேசியிருக்கார், அதனால வந்து தட்டி கேட்க வந்திருக்காங்கப்பா அப்படின்னு. பிசினஸை பத்தி தப்பா கேட்டிருந்தா நீங்க வந்து கேட்கறது நியாயம். அது கத்தி குத்துலாம் எடுத்துட்டு வர்றது தப்பு. இதுல நீங்க சமாதானம் பேசுறதுக்கு கூட்டு வந்த நபர் யாரு? நாம் தமிழர் கட்சியின் நபர். அவர் எதுக்கு கூட்டு வரணும்? அப்போ நீங்க என்ன, நாம் தமிழர் கட்சி கூட்டு வர்றதும் அவங்களோட இன்டென்ஷன் வந்து இது ரெண்டுத்தையும் பேசக்கூடாது, உங்களுக்கு எதிராக பேசுவது தவறு, எங்களை எப்படி நீங்க எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நீங்க த்ரெட்டன் பண்ண வந்திருக்கீங்க. அது ரொம்ப தவறான செயல். பேச்சுனா பேச்சோட இருக்கணும், பேச்சோட நீங்க இது பண்ணிக்கணும். அப்படி பேச தெரியல வரக்கூடாது, லீகல் ஆக்ஷன் எடுத்துட்டு போயிடணும். அதை மீறி ஒரு குடும்பத்தை எடுத்துன்னு வந்து மிரட்டுறது, த்ரெட்டன் பண்றது, கத்தி எடுத்துன்னு வருது. இப்ப அந்த இடத்துல அத்தனை ஆட்கள் இருந்ததால நல்லதா போச்சு. ஒருவேளை டப்புன்னு வீட்டுக்குள்ளேயே கத்தி எடுத்து ஏதாவது பண்ணிட்டா யாருக்கு பிரச்சனை? ஸோ இவங்க அடுத்தவங்களோட கோபத்தால பாதிக்கப்படுவது இன்னொரு குடும்பம் அப்படின்றது தப்பு. இந்த மாதிரி பண்ண ஒரு நபருக்கு ஒரு கடுமையான நடவடிக்கை, ஆக்ஷன்ஸ் தீவிரமா போலீஸ் எடுக்கணும். இது கண்டிப்பா இது பண்ணியே ஆகணும் மக்களே. இந்த மாதிரி எதுவுமே நடக்கூடாது. இப்போ நம்ம நிறைய கேசஸ் பார்க்குறோம் தமிழ்நாட்டில், 1-2 ஆனா எடுத்துட்டு போய் இது பண்ணி இப்படி கொள்றது அப்படி கொள்றதுன்னு நிறைய பேசுறோம். இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன தோணுது, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எல்லாரும் எலெக்ஷன் ஓட்டிங் பார்க்கறதுல பிஸியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பார்த்துட்டு சொல்லுங்க. பை கைஸ்.